தேனி மாவட்டம் போடி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. மீனாட்சிபுரம், அணைக்கரைப்பட்டி, பொட்டல்களம், கோடாங்கிப்பட்டி, தீர்த்தத்தொட்டி, தோப்புப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் கோடை வெயிலில் தவித்த மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குழித்துறை, களியக்காவிளை, மார்த்தாண்டம், அருமனை உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்கும் வகையில் இன்று 6132 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் சேர்த்து 6132 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு நாளான நாளை 1505 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்க பயணிகள் முன்கூட்டியே முன்பதிவு செய்து பயணிக்கலாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பயணிகளின் வசதிக்காக கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்திற்கு மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 24 மணி நேரமும் இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 3 மடங்காக உயர்ந்திருப்பதால் பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கும் கோவை போத்தனூருக்கும் இடையே இன்றிரவு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்தியில், பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சென்னை எழும்பூரில் இருந்து கோவை போத்தனூருக்கு இன்றிரவு 11:55 மணிக்கு சிறப்பு விரைவு ரயில் புறப்படும். இது பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு மற்றும் திருப்பூர் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். நாளை காலை 9:30 மணிக்கு போத்தனூரை ரயில் அடையும். இதேபோல சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து முன்பதிவற்ற சிறப்பு மெமு விரைவு ரயில் இரவு 9:55 மணிக்கு புறப்பட்டு நாளை காலை 8:45 மணிக்கு மதுரையை அடையும். இந்த ரயில் மறுமார்க்கத்தில் மதுரையில் இருந்து நாளை 3:30 மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தை அன்றிரவே 11 மணிக்கு சென்றடையும். இந்த ரயில்கள் செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், நீடாமங்கலம் உள்ளிட்ட நிலையங்களில் நிற்கும். சொந்த ஊர்களில் வாக்களிப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் சென்னை கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணம் மேற்கொண்டனர். தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை காலங்களில் செல்வது போல கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மக்கள் சாறை சாறையாக வந்த வண்ணம் உள்ளனர். நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் 11,323 பேருந்துகளை இயக்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக மக்கள் ஆர்வத்துடன் பயணம் மேற்கொண்டனர். ஊருக்கு போகிறேன், கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை செய்கிறேன். ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு போகிறோம். சென்னையில் தான் வேலை பார்க்குறோம். எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. நாங்களும் போய் ஓட்டு போடுறோம். ஏன்னா ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை, ஜனநாயக உரிமை. எல்லாரும் ஓட்டு போடுங்க. கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் சிறு, பயணிகளின் வருகைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றார். இன்னொரு அடிஷ்னலாக 2000 வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம ஸ்டாண்ட் பை வச்சுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் வே அபவ் இது கேசிபிடியிலேருந்து 7400 நியர்லி 7500 பஸ்ஸஸ் ஏற்பாடு பண்ணுறோம். ப்ரைவேட் பஸ்ஸஸ் 660. திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல தனி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை சோதனை என தவறான தகவலை கூறியதாக காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மீது காவல்துறையில் வருமான வரித்துறை புகார் அளித்துள்ளது. தனது வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை சோதனை செய்ததாகவும் வீட்டில் இருந்த பொருட்களை தாறுமாறாக கையாண்டதாகவும் கூறியிருந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பரப்புரை செய்த நிலையில் அங்கு செல்ல முடியாத வகையில் தன்னை வருமான வரித்துறையினர் சட்டவிரோதமாக அடைத்துவிட்டதாக கூறியிருந்தார். இந்நிலையில் செல்வ பெருந்தகைக்கு எதிராக அவரது நகர்வுகளை கட்டுப்படுத்தும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள வருமான வரித்துறை, சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லம் உட்பட எந்த இடமும் வருமான வரித்துறை சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று விளக்கமளித்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனைகள் கணக்கில் இல்லாத பணம் தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் செய்யப்பட்ட வழக்கமான சரிபார்ப்புகள் மட்டுமே என்றும், செல்வ பெருந்தகை தவறான தகவல் பரப்பியதாக தேர்தல் ஆணையத்திலும் சென்னை காவல்துறையிடமும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை தான் தீவிரவாதி என்று கூறவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விளக்கம் அளித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகளை வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகளை பாஜக மிரட்டுவதாகவே கூறியதாக தெரிவித்தார்.
Modi always threatens and always is, I told certain sequence, ID, ED, income tax, CVC, these institutions are in his hand. Again, this delimitation also he wants to take in his hand. Therefore, I say, in that context, Terrorize, you mean to say? he is terrorizing people and political parties. I never said he is a terrorist. இதேபோன்று கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவின் அனைத்து டபுள் இன்ஜின்களும் தோல்வி அடைந்துவிட்டது என்றார். All their engines have failed everywhere. Tell me one state under BJP which is making progress. Gujarat, I am going to Gujarat regularly these days because our party is fighting Gujarat elections. 30 years Gujarat, BJP is ruling Gujarat. And the roads are in such a bad condition, schools are in such a bad condition, hospitals are in such a bad condition. There is so much of corruption in Gujarat, I can't tell you. இந்தியா கூட்டணியில் தான் இல்லை என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் விளக்கமளித்தார். NTR மற்றும் MGRுடன் யாரையும் ஒப்பிட முடியாது என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் ராம்மோகன் நாயுடுவுடன் செய்தியாளர்களை சந்தித்த சந்திரபாபு நாயுடு அரசியல், சேவை, ஈடுபாடு எல்லாம் வெவ்வேறானவை என்று கூறினார். NTR, MGR are different. No comparables. But ultimately, politics is different. Commitment is different. Service is different. இதனைத் தொடர்ந்து சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பிரதமரை தீவிரவாதி என்று கார்கே கூறியதற்கு கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தினார். They have not only insulted Prime Minister Narendra Modi, who is elected by all of us, who is the leader of the world's biggest democracy, the mother of all democracies, but they have insulted 140 crore Indians. They have today insulted 8 crore Tamil brothers and sisters by calling the nation's Prime Minister a terrorist. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் பொய்யான பரப்புரையை முன்னெடுத்து சென்றதாக பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். திமுகவினர் தேர்தலுக்காக மக்களை சந்திப்பவர்கள் அல்ல என்றும் கடந்த 5 ஆண்டுகளாகவே மக்களை சந்தித்து வருவதாகவும் சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். I have been traveling for the past 5 years across Tamil Nadu. People, our candidates, our leader especially, we don't travel only for the elections. We are always with the people and we are always with the people and people will always be with us. எடப்பாடி பழனிசாமி மறு ஜென்மத்தில் உத்தரப்பிரதேசம், குஜராத்தில் பிறந்து கொள்ளட்டும் என்று திமுக MP கனிமொழி தூத்துக்குடி பரப்புரையில் விமர்சித்தார். பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் அடுத்த பிறவி இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிறார். வேண்டாம், நீங்க யூபி, குஜராத் எங்கேயாவது மறுபிறவியில் நமக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அப்படியே நடந்துவிட்டால் நீங்க யூபி, குஜராத்னு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல யாருக்காக இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்களோ அங்க போய் போறங்க. எடப்பாடியால் தமிழ்நாடு பல கஷ்டங்களை சந்தித்து விட்டதாகவும் கனிமொழி குற்றம் சாட்டினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் படங்களை அன்புமணி ராமதாஸ் தரப்பினர் பயன்படுத்த சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. பாமகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரியும் கட்சியின் தலைவராக தம்மை அறிவிக்க கோரியும் ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆகியவை ராமதாஸ் தொடர்ந்த இடைக்கால மனுக்களை தள்ளுபடி செய்தன. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை 13வது உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள புதிய வழக்கில் அன்புமணி ராமதாஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்றும் தனக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் பாமக தலைவராக சட்டவிரோதமாக அன்புமணி ராமதாஸ் நீடித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தனது புகழை பயன்படுத்துவதாகவும் தன் புகைப்படங்களை பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடைய புகைப்படத்தை அன்புமணி தரப்பு வேட்பாளர்கள் 18 பேரும் பயன்படுத்தக்கூடாது என தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தர்ம பிரபு அன்புமணி தரப்பினர் பாமக நிறுவனர் ராமதாஸ் படங்களை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார்.
கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்தில் சிக்கி 13 பேர் உயிரிழந்துள்ளனர். உலக புகழ்பெற்ற திருச்சூர் பூரம் விழா வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்காக முண்டத்திக்கோடு பகுதியில் உள்ள ஓலைக்கூரை கொட்டகையில் திருவம்பாடி கோவில் நிர்வாகத்திற்காக வான வேடிக்கை பட்டாசுகள் தயாரிக்கும்படி தீவிரமாக நடைபெற்று வந்தது. நேற்று கடும் வெயில் காரணமாக அங்கு வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் திடீரென வெடித்து சிதறின. சுமார் 2000 கிலோ வெடிமருந்துகள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் விபத்தின் தாக்கம் பல கிலோமீட்டர் தூரம் வரை உணரப்பட்டது. 40 தொழிலாளர்கள் வரை அங்கு பணியாற்றிய நிலையில் சிலரின் உடல் பாகங்கள் சிதறி விழுந்தன. 5 பட்டாசு கொட்டகைகள் முற்றிலும் சேதமடைந்தன. இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் திருச்சூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. பிரதமர் மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில் விரிவான விசாரணைக்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. பூரம் திருவிழாவிற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இந்த விபத்து கேரளா முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் முதல்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவு பெற்ற நிலையில் 2 வீலரில் பயணம் மேற்கொள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 294 தொகுதிகளை கொண்ட மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நாளை மற்றும் வரும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. தொடர்ந்து 4வது முறையாக ஆட்சி அமைக்க திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தாவும் முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்ற பாஜக தலைவர்களும் தீவிர பரப்புரை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் 152 தொகுதிகளுக்கான முதல்கட்ட தேர்தல் பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தேர்தல் முடியும் வரை மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை 2 வீலர்கள் சாலையில் செல்ல தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. மருத்துவ அவசர மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலான பகல் நேரங்களில் 2 வீலர்களில் இருவர் அமர்ந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாளை மட்டும் 2 வீலர்களில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் அச்சுறுத்தப்படுவதை தவிர்க்கவும் பைக் ஊர்வலங்களை தடுக்கும் விதமாகவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உலக புகழ்பெற்ற சித்திரை வசந்த உற்சவ விழா வெகு விமரிசையாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவத்தின் முதல் நாளான நேற்று அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சுவாமியும் அம்பாளும் வெட்டிவேர் மாலை அணிந்து பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திருக்கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள பன்னீர் மண்டபத்தில் இருந்து புறப்பட்ட சுவாமி அங்குள்ள மகிழ மரத்தை சுற்றியுள்ள பகுதியில் 10 முறை வலம் வந்து அருள்பாலித்தார். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் இறைவனை மகிழ்விக்கும் விதமாக பச்சை பட்டுடுத்திய பாவை பொம்மை பூக்களை தூவும் பூக்கொட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வசந்த உற்சவம் வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஈரானுடனான தற்காலிக போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. சுமார் 40 நாட்களாக தாக்குதல் நீடித்து வந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா சம்மதித்தது. எனினும் ஈரான் அமெரிக்கா இடையே நிரந்தர போர் நிறுத்தத்திற்காக பாகிஸ்தானில் நடைபெற்ற முதற்கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தம் இன்றுடன் முடிவுக்கு வரவிருந்த நிலையில் இதனை காலவரம்பின்றி நீட்டிப்பதாக அமெரிக்கா தற்போது அறிவித்துள்ளது. ஈரானிய அரசு கடுமையாக பிளவுபட்டுள்ளதால் போரை முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு தலைவர்கள் ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தை சமர்ப்பிக்கும் வரை அவகாசம் வழங்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பாகிஸ்தானின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பேச்சுவார்த்தைகள் முடிவடையும் வரை ஹோர்முஸ் நீரிணை அருகே ஈரான் மீதான கடல்சார் முற்றுகை தொடரும் என்று அமெரிக்கா உறுதி தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவம் எந்த நேரத்திலும் தாக்குதலுக்கு தயாராக இருக்கும் என்றும் அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அபிஷேக் சர்மாவின் அதிரடி சதத்தால் டெல்லி அணிக்கு எதிரான IPL போட்டியில் ஹைதராபாத் அணி 47 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல் பந்து வீச்சை தேர்வு செய்தார். ஹைதராபாத்தின் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மாவின் அதிரடியில் பந்துகள் மைதானத்தின் அனைத்து திசைகளிலும் பறந்தன. மற்றொரு தொடக்க வீரர் ஹெட் 37 ரன்களில் வெளியேறினாலும் அபிஷேக் சர்மா டெல்லி பந்து வீச்சாளர்களை பதம் பார்த்தார். IPL தொடரில் 2வது சதத்தை பதிவு செய்த அவர் 10 சிக்சர்களுடன் 68 பந்துகளில் 135 ரன்கள் குவித்து கடைசி வரை அவுட் ஆகாமல் இருந்தார். பின்னர் வந்த கிளாசன் 13 பந்துகளில் 37 ரன்கள் குவித்தார். ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 242 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய டெல்லி அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது.
நிதிஷ் ராணா 30 பந்துகளில் 57 ரன்கள் குவித்தார். மற்ற வீரர்கள் யாரும் அரை சதத்தை தாண்டாத நிலையில் டெல்லி அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன்களை மட்டுமே எடுத்து 47 ரன்களில் தோல்வியடைந்தது. 135 ரன்கள் குவித்த ஹைதராபாத் வீரர் அபிஷேக் சர்மா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார்.